ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமः பங்கஜநேத்ராய நாதஸ்ரீபாதபங்கஜே ன்யஸ்தசர்வபராய அஸ்மத்குலநாதாய தீமதே. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு முக்கியமான பண்டிகை எது என்று கேட்டால் தீபாவளி, பொங்கல், திருக்கார்த்திகை தீபம் இதுவா என்னால் இது கிடையாது. முக்கியமான பண்டிகை எது என்னால் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திரு அவதார நன்னாள். அவர்கள் திருவதரித்த அந்த திருநக்ஷத்திர நன்னாள் தான் முக்கியமான பண்டிகை தினம். அந்நாளை தான் நாம் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். அப்படி இன்னைய தினம் ஒரு மகாச்சாரியர் திருவதரித்த தினம். சித்திரையில் கார்த்திகை. இந்த நன்னாளிலே தான் உய்யக்கொண்டார் என்னும் சொல்லக்கூடிய ஒரு மகான் திருவதரித்தார். இவருக்கு என்ன விசேஷம் இன்னைய தினம் அப்படி என்னால், இவர் திருவதரித்து 1200 திருநக்ஷத்திரங்கள் ஆகின்றது. இவருக்கு இது 20வது சஷ்டியப்த பூர்த்தி உற்சவம். ஆக இப்படி 1200வது திருநக்ஷத்திர இந்த நன்னாளிலே இந்த சுவாமியினுடைய வைபவத்தை நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையாலே இவருடைய பெருமகளை இவ்விடத்திலே நாம் ஒரு சிறு துளி அனுபவிப்போம். உய்யக்கொண்டார். இவர் ஓரான் வழி குரு பரம்பர ஆச்சாரியர்களிலே ஒருவர். இவர் திருவள்ளரை, அதாவது திருவரங்கத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருவள்ளரை திவ்ய தேசத்திலே திருவதரித்தார். இவருக்கு புண்டரீகாக்ஷர் என்ன திருநாமம். இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு புண்டரீகாக்ஷர் என்ன திருநாமத்தை சூட்டினார்கள். திருவள்ளரில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு புண்டரீகாக்ஷர் என்ன திருநாமம். இவரும் அவர் போலே அந்த எம்பெருமானே வந்து திருவதரித்தார் போலே திருவதரித்தபடியாலே இவருக்கு புண்டரீகாக்ஷர் என்ற திருநாமத்தை சூட்டினார்கள். இவர் பிறந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிகவும் ஈடுபட்டவராக வளர்ந்து வந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய தர்சனத்திற்கு தலைவராக எழுந்தருளி இருந்தவர் நாதமுனிகள். காட்டுமன்னார் கோயிலிலே அங்கே எழுந்தருளி இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்தை வளர்த்து வந்தார். இவர்தான் ஆச்சாரியர்களிலே முதலாவதாக எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர் என்னே சொல்லலாம். ஆக அப்படி நாதமுனிகள் எழுந்தருளி இருந்த சமயத்திலே இந்த சுவாமி உய்யக்கொண்டார் புண்டரீகாக்ஷர் நாதமுனியரிடத்திலே சென்று அவரிடத்திலே அடிபணிந்து அவரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலே அத்துணை விஷயங்களையும் ரகசியார்த்தங்கள் சம்பிரதாய விஷயங்கள் அத்தனையும் அவரிடத்திலே அடிபணிந்து கேட்டார். பிரதான ரிஷியராக விளங்கினார் நாதமுனிகளுக்கு. நாதமுனிகளுக்கு எண்ணற்ற சிஷ்யர்கள் இருந்தார்கள். ஆயினும் 2 ஆச்சாரியர்கள், அதாவது 2 சிஷ்யர்கள் மிகவும் பிரதானமாக எழுந்தருளி இருந்தார்கள். ஒருவர் புண்டரீகாக்ஷர், மற்றொருவர் திருக்குறுகை காவலப்பன். இவ்விருவரிடத்திலேயும் ஒரு நாள் உய்யக்கொண்டார், நான் 2 சொத்துக்கள் வைத்திருக்கிறேன், அதிலே உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாராம். குறுகை காவலப்பன் முதலிலே, அதாவது 2 சொத்துக்கள் என்ன அப்படின்னா, முதலாவது அஷ்டாங்க யோக ரகசியம், அதாவது பக்தி யோகம். இந்த அஷ்டாங்க யோக ரகசியம் ஒன்று. 2வது அருளிச்செயல், சரணாகதி மார்க்கம். ஆக இந்த இரண்டிலே நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்கள் என்று நாதமுனிகள் கேட்டார். குறுகை காவலப்பன் அடியனுக்கு அஷ்டாங்க யோக ரகசியத்தை கற்றுத்தர வேணும் என்று நாதமுனியிடத்திலே அஷ்டாங்க யோகத்தை பெற்றுக்கொண்டாராம் குறுகை காவலப்பன். 2வதாக உய்யக்கொண்டாரிடத்திலே கேட்கும் பொழுது நாதமுனிகளுக்கு இவரும் அஷ்டாங்க யோகத்தை பெற்று விடுவாரோ, அதே கேட்டு விடுவாரோ என்று நாதமுனிகளுக்கு மனதிலே ஒரு பயம். ஆயினும் உய்யக்கொண்டாரோ உடனே ஒரு வார்த்தை இங்கே அருளி செய்தாராம், பிணம் கிடக்க மனம் புணரலாமோ. அதாவது இதை கேட்டு நாதமுனிகளுக்கு மிகவும் சந்தோஷம். அதாவது இந்த உலகத்திலே ஒரு கிரகத்திலே பிணமானது இருக்கிறது. அந்த சமயத்திலே அந்த வீட்டிற்கு யாராவது அதாவது கல்யாணம் பண்ணி கொண்டு வருவார்களா? அதுபோலதான் இந்த சம்சாரம்.
இந்த உலகத்திலே சம்சாரிகள் எல்லாம் துக்கித்திருக்க, அஞ்ஞானத்திலே உழன்று கொண்டிருக்க, அடியேன் மட்டும் அஷ்டாங்க யோக ரகசியத்தை கற்று அதன் மூலமாக எம்பெருமானை அனுபவிக்கலாமா? இது தகாது என்று உய்யக்கொண்டார் தெரிவித்தாராம். நாதமுனிகளுக்கு ஒரே சந்தோஷம். புண்டரீகாட்சரை மிகவும் அழைத்து அவரை அணைத்து கொண்டாராம், ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். அந்த மகிழ்ச்சியிலே, நீர்தான் அடியேனை உய்யக்கொண்டீர், இந்த உலக உய்யும்படியாக நீர் செய்தீர் என்று உய்யக்கொண்டார் என்ன அன்னு முதல் புண்டரீகாட்சருக்கு திருநாமம் வழங்கலாயிற்று. அன்னைய தினம்தான் புண்டரீகாட்சருக்கு உய்யக்கொண்டார் என்ற திருநாமம் பிரசித்தமாக ஏற்பட்டது. ஆக அப்படி உய்யக்கொண்டார், அருளிச்சல் ரகசியத்தை பெற்றுக்கொண்டார். இந்த அஷ்டாங்க யோகம் இருக்கிறதே, அது மிகவும் கடினம். சுலபமாக யாராலும் அஷ்டாங்க யோகத்திலே நம்முடைய மனதை அடக்கி, ஐம்புலன்களையும் அடக்கி ஒருநிலைப்படுத்தி எம்பெருமானை அனுபவிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆகையாலே அருளிச்செயல் ரகசியம், அருளிச்செயலை அனுபவித்தால் யாராக இருந்தாலும் அந்த அருளிச்செயலிலே ஈடுபட்டு மிகவும் எளிதிலே எம்பெருமானை அடைந்து விடலாம். ஆகையாலே உய்யக்கொண்டார், அருளிச்செயலை பெற்றுக்கொண்டார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அதாவது, ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு அருளிச்செயல் மறைந்து போயின. நாதமுனிகள் தான் மீண்டும் அருளிச்செயலை அந்த திருப்புழியாழ்வார் மரத்தடியிலே 12,000 உரு அனுசந்தித்து நம்மாழ்வாரிடத்திலே அருளிச்செயலை பெற்றார் என நாம் சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆக நாதமுனிகள் இல்லையே அருளிச்செயல் இல்லை என நாம் அவரை கொண்டாடுகிறோம். உண்மையிலே பார்த்தால் நாதமுனிகள் அருளிச்செயலை பெற்றாலும் உய்யக்கொண்டார் இல்லையெனில் நமக்கு அருளிச்செயல் இன்றளவு வந்திருக்காது, நம்முடைய சம்பிரதாயம் வளர்ந்திருக்காது. உய்யக்கொண்டாருடைய பங்கு மிகவும் பெரியது. ஏனென்றால் இவரும் அஷ்டாங்க யோகத்தை பெற்றார் என்னால் அருளிச்செயல் நமக்கு கிடைத்திருக்காது. ஆக உய்யக்கொண்டார் அருளிச்செயலை பெற்று அவர் வளர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக உய்யக்கொண்டாருடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமையாக இருக்கும். ஆக நம்பொருட்டு நாமெல்லாம் உய்யும் பொருட்டு உய்யக்கொண்டார் நமக்காக அருளிச்செயலை நமக்கு இன்றளவும் நாமெல்லாம் அனுபவிக்கும்படியாக நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் உய்யக்கொண்டார். சம்பிரதாயத்திலே மிகவும் ஈடுபட்டு சம்பிரதாயத்தை வளர்த்தவர் உய்யக்கொண்டார். அந்த சமயத்திலே அருளிச்செயலிலே திருப்பாவைக்கு 2 தனியன்கள் உய்யக்கொண்டார் அருளி செய்தார். நீலா துங்கை என்று சொல்லக்கூடிய முதல் தனியன் சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடிய அன்னவயல் புதுவையாண்டாலும் சோடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லக்கூடிய தனியனும் 2 தனியன்களும் உய்யக்கொண்டார் அருளி செய்தது. இன்னொரு பெருமை என்ன என்னால், கோயில் ஒழுகு என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்துடைய வரலாறு அத்தனை விஷயங்களும் கோயில் ஒழுகிலே காணப்படுகிறது. அந்த கோயில் ஒழுகிலே இவ்விஷயமும் நாம் பார்க்க பெறுகிறோம். அதாவது, அந்த சமயத்திலே ஒடிசா தேசத்திலிருந்து, அந்த ஒரிசா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலிருந்து படை திரட்டி கொண்டு ஒரு அரசன் வந்தானாம் திருவரங்கத்திற்கு கொள்ளையடிப்பதற்காக. அப்பொழுது நம்பெருமாளை காக்க வேண்டும் என்று உய்யக்கொண்டார் நம்பெருமாளை உபயநாச்சிமார்களையும் எழுந்தருளச் செய்து கொண்டு மதுரை நோக்கி புறப்பட்டார்கள். மதுரையிலே திருமாலிருஞ்சோலையிலே ஒரு வருட காலம் அங்கே நம்பெருமாளை காத்து அங்கே நம்பெருமாள் எழுந்தருள் இருந்தாராம். ஆக உய்யக்கொண்டார் நம்பெருமாளையும் நம்முடைய சம்பிரதாயத்தும் அந்த சமயத்தை காத்து கொடுத்தார் என்று நமக்கு தெரிகிறது. விஷயம் கோயில்களே காண கிடைக்கிறது. ஆக உய்யக்கொண்டார் பிரமாணத்தையும் ரட்சித்து கொடுத்தார், பிரமேயத்தையும் ரட்சித்து கொடுத்தார், பிரமாத்தாவையும் ரட்சித்தார் என்று நாம் இதன் மூலமாக நாம் பார்க்கலாம். பிரமாத்தாவாக பின் வரக்கூடிய எம்பெருமானார், அதாவது நாதமுனிகளுக்கு கலியும் கடும் கண்டு கொண்பின் என்ன பவிஷதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்தார் நாதமுனிகளுக்கு. அது உய்யக்கொண்டாருக்கு அதன் பின் உய்யக்கொண்டாருக்கு வந்தது. உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி தன்னுடைய விஷயராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பிக்கு அத்தை கொடுத்தார். மணக்கால் நம்பி பின்பு நாதமுனியுடைய திருப்பேரனாராக இருந்த ஆளவந்தாருக்கு கிடைக்கப்பெற்று ஆளவந்தார் எம்பெருமானாரை காட்டி கொடுத்தார் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு என்று பார்க்கிறோம். ஆக இப்படி உய்யக்கொண்டாருடைய பங்கு மிகவும் பெரிது நம்முடைய சம்பிரதாயத்திற்கு. உய்யக்கொண்டார் இல்லையெனில் நம்முடைய சம்பிரதாயமே இருந்திருக்காது என்று நாம் சொல்லலாம்படியாக இருக்கிறது. ஆக இப்பேற்பட்ட உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திர இந்த தினம் இன்னைய தினம் 1200வது திருநக்ஷத்திர நன்னாள். ஆக இந்நாளிலே நாம் உய்யக்கொண்டாருடைய பெருமகளை அனுபவித்து அவருடைய திருவடிகளிலே போற்றி பணிவோம். அவருடைய திருக்கண் பார்வைக்கு நாம் எல்லாம் இலக்காகி பாத்திரமாகும்படியாக அடியன் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூஜாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.